வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கலை ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு 5.1 ஆம்பு தான் நண்பர்களே பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆம்பு பார்த்தோம்னா நம்ம ரீவொர்க்கு நம்ம பார்த்திங்களா முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபுல் வீடியோ இதை நம்ம எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தோம்னா நேற்று உங்களுக்கு ஒரு ஆடியோ சாம்பிள் போட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியும் நண்பர்களே. இப்போ பார்த்தோம்னா ஃப்ரண்ட் லுக்கு இப்படி தான் பாருங்கள் நண்பர்களே. நம்ம இப்போ வாங்க என்னென்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா நம்ம சப்பு வால்யூம் நமக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம சப்பு 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. கஸ்டமர் பார்த்திங்கன்னா பேனல் இப்படி தான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம ஃப்ரண்ட் வால்யூம், பேஸ் வால்யூம், ட்ரிபிள் வால்யூம், சரவுண்ட் வால்யூம், சென்டர் வால்யூம், இது பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச். இங்கே பார்த்தோம்னா நம்ம மாஸ்டர் வால்யூம் ஒன்று கொடுத்துருக்கோம், டோட்டல் வால்யூமும் கூட்டி குறைச்சிக்கிறதுக்காக. இங்கே பார்த்தோம்னா நம்ம யூஎஸ்பி போர்டு ஒன்று இருக்குது, இன்பில்டாகவே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தோம்னா ஒரு விவி மீட்டர் இருக்குது நம்பர்களே, பார்த்துருப்பீங்க வீடியோவில். அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம சுவிட்சஸ் பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம்னா நம்ம யூஎஸ்பி ஆக்ஸை செலக்ட் பண்ணுற சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஆக்ஸு அது டம்மியாக தான் இருக்குது. இங்கே டிவிடின்ற சுவிட்ச் நம்ம கொடுத்துருக்கோம். 5.1 2.1 செலக்ட் பண்ணுற சுவிட்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா பின்னாடி நம்ம பேக்கில் பார்த்தோம்னா இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம இது எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோன்னா, இதில் ஒரு விஷயத்தை நான் பதிவிட்டுக்கிறேன் நண்பர்களே. இப்போ இந்த செட்டில் பார்த்தோம்னா அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வேலையெல்லாம் ஒவ்வொரு டெக்னீஷியனும் பார்த்திங்களா கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா நம்மளும் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கொடுக்க வேண்டியது. இப்போ லேட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதெல்லாம் இப்போ ஃபிட்டிங்ஸ் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சுட்டு இந்த செலக்டர் சுவிட்சு பாருங்கள் நம்மளே. இந்த செலக்டர் சுவிட்சஸ் பார்த்தோம்னா நமக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம இந்த செலக்டர் சுவிட்சஸ் தான் பார்த்தோம்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இதில் என்ன பிரச்சனைனா, இதில் பார்த்தோம்னா பாருங்கள், இது நம்ம உடச்சி எடுக்கிற வேண்டிய சூழ்நிலையாகிடுச்சு. அது எதுக்காகன்னு பார்த்தோம்னா அவங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளாலே. ஒன் சைடு இந்த ஸ்க்ரூ கூட ₹1 வருங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் நெட்டு போட்டு டைட் பண்ணால் டைட்டே ஆக மாட்டேங்குது நம்மளே பாருங்கள். இதில் டைட்டே ஆகலை, லூஸாகவே இருக்குது. இப்போ இந்த நெட்டை கூட கரெக்டாக பார்த்து போட்டு கொடுக்க மாட்டாங்களா? கஸ்டமர்கிட்ட போட்டு கொடுத்து அவங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை ஒரு சரியான முறையில் போட்டு நம்ம இதை நம்ம ஃபெய்க்விக்கோ இல்லை அனபாண்டோ நம்ம போட்டு இதை நம்ம ஒட்டிடுவோம். ஒட்டிட்டால் மறுபடியும் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நெட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ண தான் நம்ம கரெக்டாக அடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரீவொர்க்காக அந்த செட்டு அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம போட்டு கொடுக்கும்போது ஒன் சைடு பார்த்திங்கன்னா டைட் ஆகிடுச்சு, ஒன் சைடு டைட் ஆகலை. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லா லைனும் கொடுத்து செக் பண்ணும்போது பார்த்தோம்னா இது செக் பண்ணி கரெக்டாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நெட்டு லூஸாக இருக்குது. ஒன் பக்கம் பார்த்திங்கன்னா டைட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லூஸாக இருந்தால் கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுக்க முடியுங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்து கஸ்டமர்கிட்ட போட்டு கொடுக்குதுன்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்ததால் சப்போஸ் அவங்க ரீவொர்க் போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தவறை யாரும் செய்ய வேண்டாம். இந்த நெட்டு எவ்வளோ வந்துட போகுது சொல்லுங்கள். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி நெட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி நம்ம போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு லாக் பண்ணணும் நம்பர்களே. ஏன்னா நம்ம ஃபெய்க்விக் போட்டு ஓட்டிட்டா கண்டிப்பாக வராது. இதை இப்போ நம்ம இதை மறுபடியும் இந்த மாதிரி நம்ம செட்டப்பில் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த பிரச்சனைனால கஸ்டமருக்கு கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் டோட்டலாக இதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் எடுத்து இதை பாருங்கள். இதை நம்ம ஒடிச்சு தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு நம்மளே. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் முடியும் போது மறுபடியும் நமக்கு வேலை எக்ஸ்ட்ரா இருந்தால் இது மறுபடியும் 2 மணி நேரம் மறுபடியும் எல்லாமே டோட்டலாக பிரிச்சுட்டு மறுபடியும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் நம்ம பார்த்தோம்னா வேலை பார்க்க வேண்டியதாகுது. மறுபடியும் இதெல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போது நமக்கு லேட் ஆகுது நம்ம வேலை. அதனால் யாரும் இந்த நெட்டு போட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி டேகல் சுவிட்ச் போட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த நெட்டை சரியாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு போடும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த தகவல் நண்பர்களே, வேறு எதுக்காக இல்லை. சரி, இப்போ வாங்க இந்த ஆம்பை பற்றி பார்க்குவோம். இந்த ஆம்பு பார்த்தோம்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியை செலக்ட் பண்ணுற சுவிட்ச் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் எதனா வந்து பார்த்தோம்னா நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த 2 சுவிட்சு தான் முன்னாடி மாட்ட முடிஞ்சது. அப்புறம் பின்னாடி பேக் சைடில் பாருங்கள், இங்கே ஒரு சுவிட்சு நம்ம கொடுத்தாச்சு. அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லாமே இப்போ முடிச்சிட்டோம். இப்போ வாங்க இன்டீரியரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்டீரியர் வியூ இதுதான். நம்மளாலே பாருங்கள், நம்ம எல்லாமே பக்காவாக நீட்டாக நம்ம வந்து பார்த்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நம்மளாலே பாருங்கள், நம்மளால் முடிந்தவரை நம்ம நீட்டாக பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா பவர் சப்ளை பார்த்துருவோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோன்னா சுப்ரீமில் நம்ம 24 வோல்ட்டில் 24/024 8 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 12/012 1 ஆம்பியர், 012 1 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். பியூர் காப்பர் தான். நம்மளாலே ரொம்ப குவாலிட்டி பக்காவாக இருக்குது இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன் பார்த்தோம்னா சேமோவில் ஒரிஜினல் 10,000 MFT 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் டையோடுன்னு பார்த்தோம்னா 3மிக்ஸில் 3510 மெட்டல் டையோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தோம்னா 2200 MFT 25 வோல்ட்டில் 12 வோல்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். 1 ஆம்ஸ் டையோடு 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே போதுமானது. நம்ம 012 வந்து டெமி பண்ணி விட்டுருக்கோம். அது வந்து நம்ம ஒன்றா கரெக்டாக லாக் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் கரெக்டாக. இவ்வளோ தான் நம்மளாலே நம்ம பவர் சப்ளை. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுன்னு பார்த்தோம்னா நம்ம கிறிஸ்டலில் 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வந்து சப்புக்காக நம்ம வந்து உதயா போர்டு தான் நம்ம STK 4191 போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஐசின்னு வந்து பார்த்தோன்னா STK 4191 அதே ஐசி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆன் சீரீஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து STK 4141 ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீஆம்ப்னு பார்த்தோம்னா நம்ம வசந்தில் ப்ரைம் ப்ரோலாஜிக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா பக்காவாக தெளிவாக சூப்பராக இருக்குது நம்மளாலே. அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்மளாலே ரொம்ப நீட்டாக பக்காவாக நம்ம முடிச்சாச்சு. கஸ்டமர் வரேன்னுக்கிறாரு, எடுத்துகிட்டு போக. இதே பார்த்தீங்கன்னா கூலிங்காக நம்ம வந்து 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் நம்மளாலே. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம 6-வே DVD ஆக்ஸு கொடுக்குறதுக்கு நம்ம வந்து 6 ஆக்ஸு சாக்கெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் நம்மளாலே. இப்போ இதில் என்ன நம்ம பண்ணியிருக்கோன்னா நம்ம இந்த சப்புக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த போர்டு வச்சுருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு எல்லாம் இருந்தது, அதுவும் நம்ம வச்சுட்டோம். அப்புறம் ப்ரீஆம்ப்னு பார்த்தோம்னா இதை வந்து வசந்த் ப்ரோலாஜிக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் நம்மளாலே நம்ம போட்டிருக்குது. அப்புறம் டேகர் சுவிட்சு மாற்றிருக்கோம். இவ்வளோ தான் நம்மளாலே. இன்டீரியர் வியூ கமெண்ட்டில் தெரிவிங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளால் முடிந்தவரை பக்காவாக நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த செட்டு வந்து பார்த்தோம்னா ரீஒர்க் செட்டு தான் நம்மளாலே. இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் ரீஒர்க்கு வேணுனாலும் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக வேணுனாலும் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க முன்ன. இதுலேயே ஒரு சின்னதாக ஒரு ஆடியோ கிளிப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Drive. பாருங்கள் நம்மளாலே பக்காவாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வியூ தான் நம்மளாலே. அம்மிங்ஸே சுத்தமாக கிடையாது. நம்ம ரொம்ப நாள் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு நம்மளாலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளாலே. உங்கள் சப்போர்ட்டு எப்பயுமே எனக்கு தேவைப்படுது நம்மளாலே. உங்களால் மட்டும்தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளாலே. புதுசாக பார்க்குற அனைத்து நண்பர்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.